ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ஜியோ சினிமாஸ்ல ஒரு ரொமான்டிக் காமெடி வெப் சீரிஸாக வெளியான அண்ட் ஜஸ்ட் லைக் தட் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் ஜியோ சினிமாஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சாரா ஜெசிகா பார்க்கர், சிந்தியா நிக்சன், கிறிஸ்டன் டேவிஸ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 11 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 40 to 50 மினிட்ஸ் இருக்கும். 7 hours 44 மினிட்ஸ்ல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். செக்ஸ் அண்ட் தி சிட்டி அப்படிங்கிற பாப்புலரான சீரிஸ் உடைய சீக்வலா இந்த சீரிஸ் வந்திருக்கு. அந்த சீரிஸ்ல நடந்த ஈவெண்ட்ஸை தொடர்ந்து இந்த சீரிஸ் உடைய கதைக்களம் அமைச்சிருக்காங்க. இந்த சீரிஸ்ல 2 சீசன் வெளியாயிருக்கு. அதுல 2வது சீசன் மட்டும் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சீசன் 1 சீக்கிரமே தமிழ் டப்பிங்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கேரி, மிராண்டா அண்ட் சார்லட் அப்படிங்கிற ஹிட் கேரக்டர்ஸ்க்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 50sல எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க அப்படிங்கறத இந்த சீரிஸ் உடைய கதை. இப்ப இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த சீரிஸ் உடைய சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 பாத்தீங்கன்னா பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த 2 சீசன் எடுத்துட்டாலுமே ஒரிஜினல் சீசன்ல இருந்த அந்த கேரக்டர் டெப்த் அண்ட் கான்ஃபிளிக்ட் இதுல மிஸ்ஸிங்கா இருக்கு. சோ நீங்க ஒரிஜினல் சீரிஸ் ஆல்ரெடி நீங்க பார்த்திருந்து அதோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்ட்டுக்காக வேணும்னா இந்த சீரிஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல சில ஹியூமர் போர்ஷன் மைல்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி முடிஞ்சதோ அந்த இடத்துல இருந்தே சீசன் 2 ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ முதல் சீசன் பார்க்கல அப்படின்னா இந்த சீசன் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாவே இருக்கு. அதே மாதிரி ஒரிஜினல் சீரிஸை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே இந்த சீரிஸ் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. இந்த சீசன்ல கேரி பிராட்ஷா பாத்தீங்கன்னா தன்னுடைய பாட்காஸ்ட் ப்ரொடியூசரான பிராங்க்லினோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் இருக்கும். அடுத்ததா மிராண்டா பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் அப்படிங்கிறவங்க கூட ஒரு காமெடி பைலட் சீரிஸ்க்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிருப்பாங்க. அங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு சப்ளாட்டா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா சார்லட் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களோட நீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட லைஃபை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லைன் இன்னொரு ஸ்டோரியா சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கதைக்களத்திலையும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்துச்சு, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸுடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா எதுவுமே பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரிஜினல் சீரிஸ்ல கனெக்ட் ஆன கேரக்டர்ஸே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்க்கும்போது கனெக்ட் ஆகல அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா இல்லாத படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ரிவ்யூல சொல்லியிருக்கோம். சோ அந்த ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கறதே இந்த சீரிஸுடைய டைட்டிலா வச்சுட்டு அதுக்கு ஆப்டா ஒரு சீரிஸ் எடுத்த மாதிரி தான் இந்த சீரிஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சீரிஸ்ல இருக்க கான்வர்சேஷன் கான்ஃபிளிக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கான்ஃபிளிக்டாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நிறையவே இந்த சீரிஸ்ல இருக்கு. இருந்தாலுமே அதை டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம மேலோட்டமா சொல்லிருப்பாங்க. அதுதான் இந்த சீரிஸுடைய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரிஜினல் சீசன் பார்த்துட்டு இந்த சீசன் பார்க்கும்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கிரிஞ்சு வர்த்தியா நிறைய சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு பெருசா சூட் ஆகாது அப்படின்றதான் உண்மை. நீங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த சீரிஸை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபன்னியா இருக்கும். தமிழ் டப்பிங் வழக்கம் போல ஜியோ சினிமாஸ் தான், அதனால சுமாரா தான் இருக்கும். சோ நீங்க தமிழ்ல பார்க்கறத விட இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாலே இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த சீரிஸை பார்க்காதீங்க. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.